நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து வந்து ஓட்டு போட்டது. நிறைய வீட்ல எல்லார் வீட்லயும் இப்போ என் வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க அப்பா வந்து ரெட்டலை யார் என்னதுமே கேட்க மாட்டார். எங்க அப்பா வந்து என்ன நடந்தாலும் ரெட்டலைக்கு தான் போடுவார். உலகமே இடிஞ்சாலும் ரெட்டலை யாருக்கிட்ட இருக்கோ அங்க ஓட்டு போடுவார். அதுக்கு காரணம் எல்லாம் கிடையாது. அது அம்மா கிட்ட இருந்தாலும் சரி, எடப்பாடி சார்ட்ட இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் சார்ட்ட இருந்தாலும் ரெட்டலைக்கு தான் எங்க ஓட்டு அப்படின்றதுல எங்க வீட்டுல எங்க அப்பா கன்ஃபார்மா இருப்பாங்க. ஓகேவா? பட் ஆனா என் ஒய்ஃபோ எங்க அம்மாவோ வேற யாரோ தான் மைண்ட்ல வச்சிருந்தாங்க போற வரைக்குமே. பட் லாஸ்டா போட்டது டிவிக்கு. என்ன லாஜிக்னே தெரியல. ஏன் அப்படின்னா பாவம்னாங்க. இல்ல புரியல மம்மி, என்ன மம்மி பாவம்னு. இல்லடா அவங்க பர்சனல்லாம் எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன, இது வேற அது வேற அப்படின்னு. கரூர் இன்சிடென்ட் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ரிவர்ஸ் ஆகும்னு பார்த்தா கரூர் இன்சிடென்ட் டிவிகேக்கு பாசிட்டிவா மாறிடுச்சு. எப்படின்னே தெரியல. பாவண்டா, அவனை கார்னர் பண்ணி அவனுக்காக அவனை காலி பண்ணணும்னு மக்களை காலி பண்ணிட்டாங்க. இப்படிலாம் வருது. கேட்டா ஒவ்வொருத்தர் ஒரு ரீசன் சொல்றாங்க. என்ன ரீசன்னே புரியல. வீட்டுக்கு 6 ஓட்டு 7 ஓட்டு டிவிகேல போட்டிருக்கு. பெரியவங்க மட்டும் பெரியவங்கன்னா அந்த ஜென்ஸ் மட்டும்தான் ஓட்டே போட்டிருக்காங்க. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கேல யார் ஓட்டு போட்டாங்கன்னா அப்பா, மாமா, தாத்தா, அவ்வளவுதான். லேடிஸ் கிடையாது, பசங்க கிடையாது, பசங்களோட பசங்க கிடையாது, பையனும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, மாப்பிள்ளையும் கிடையாது. இப்படி கீழே இருக்க எவனுமே ஓட்டு போடல. சான்ஸே இல்ல. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். இதுல சொன்ன மாதிரி என்னென்னவோ சொல்லி என்னென்னவோ ஆகி இப்ப எங்கேயோ வந்து நிக்குது. அதுல கூட நான் யாரோட ஸ்டேட்டஸோ பார்த்தேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் அல்டிமேட். Squirrels turn every fall into a superhero landing. எப்படி? Squirrels அணில turn every fall into a superhero landing. அந்த போட்டோ யாரா பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். சான்ஸே இல்ல. என்டிகே ஓட்டு 8% இருந்து 3% வந்துருச்சு. பட் ஆனா அது பிஜேபியோட கூட, அவ்வளவுதான். பிஜேபி வந்து 2 பாயிண்ட் சம்திங். சரியா? பிஜேபி வந்து 2 பாயிண்ட் சம்திங், என்டிகே 3%. 8ல இருந்து 3க்கு வந்துட்டோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அரூர் இன்சிடென்ட்டை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய இருக்கு ப்ரோ. பர்சனல் அஜெண்டா, ரொம்ப பர்சனல் லைஃபை பத்தி பேசுறது நிறைய பண்ணி சும்மாவே. அதாவது அப்படியே விட்டுருந்தா கூட டிவிக்கே 30-40 சீட்டு ஜெயிச்சிருக்கும். இவங்களே ப்ரெடிக்ஷன்ல 30-40 ஜெயிப்பாங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுருந்தா சப்பையா போயிருக்கும். இல்ல இந்த மாதிரி பெரிய அவங்க நம்ம பேசாம விட்டுருந்தாலே 30-40 சீட்டு ஜெயிச்சுட்டா அவர் பாட்டுக்கு இருந்திருப்பாரு, யாரோடையாவது அலையன்ஸ் போயிருப்பாரு. சும்மா பேசி 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 வர்ச்சுவல் வாணியருக்கு மீன் போட்டு 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 இந்த இதுல சொன்ன மாதிரி சிவாஜி படத்துல இருந்தோடனே அவன் பாட்டுக்கு ஒரு காலேஜ் நடத்திட்டு போயிருப்பான். அவனை நோண்டி சொரிஞ்சு அவன் ஊருக்கு காலேஜ் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா? அந்த மாதிரி ப்ரோ. எலெக்ஷன் போலிங் நடக்கிற வரைக்குமே யாருமே பெருசா நம்பல. பட் ஆனா எலெக்ஷன் போலிங் நடக்குது இல்லையா, அப்போ அந்த போலிங்க்கு உள்ள வராங்கல்ல, போய் போட போவாங்களே, அவங்க ஃபேஸை பார்த்து அவங்க பார்த்து சிரிக்க போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல எல்லாருமே பாசிட்டிவ் ஆயிட்டாங்க டிவிகேல. ஏன்னா அந்த அங்க ஃபீல்டுல 5:30 மணி வரைக்கும் இருந்தது அவங்க தான். 12 மணிக்கு மேல சில பேர் கிளம்பிட்டாங்க, சில பேர் 1 மணி 10-11 மணிக்கு ஓட்டிங் முடிய போதே கிளம்பிட்டாங்க. போலிங் நடந்துட்டு இருக்க போதே. சில பேர் லஞ்சுக்கு அப்புறம் வந்து உட்காரவே இல்லை, 2 பேர் தான் இருந்தாங்க. எங்க ஏரியால சொல்றேன், நான் மத்த ஏரியா பார்க்கல. எங்க ஏரியால 5 மணி வரைக்கும் 10 பேர் உட்காந்துருந்தாயா, அப்படியே சில மாதிரி உட்காந்துருந்தாயா சேர போட்டு. அவன் பயங்கர ரோசக்காரன் போல அப்படியே நின்ட்டான். ஐயோ, சும்மா இருந்தவரை பேசி பேசி வீடியோ போட்டு முடிச்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சாட்டை சார்லாம் பேசாம இருந்திருந்தா கூட இவ்வளவு ஐப்பு நடந்திருக்காரு. பேசி பேசியே ஜெயிக்க வச்சுட்டாங்க ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் இதான். பேசாம இருந்திருந்தா கூட இவ்வளவு நடந்திருக்காரு. பேசி பேசியே ஜெயிக்க வச்சுட்டாங்க. பேசியே தான் ஜெயிச்சது. நீ பேசாம இருந்தா கூட நடந்திருக்காரு. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? சான்சஸ் ஆஃப் பையிங் ஃபியூ ஏடிஎம்கே எம்எல்ஏ வயா செங்கோட்டையன், அது செங்கோட்டையன் சார் பண்ண மாட்டார். அது வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேர் சேர்றதுக்கு வேணா பேசலாமே தவிர்த்து அவரு அங்க இருந்து யாரையும் கூப்பிட்டு வர மாட்டார். அதெல்லாம் சரி. கோபிசெட்டிப்பாளையத்துல அவருக்கு இருக்கிற இமேஜே வேறடா. நீ யோசிச்சு பாரு கோகுலு. இப்ப நான் இருக்கேன் சரியா,
நம்ம தம்பிங்க எஸ்டிஆர்பி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எஸ்டிஆர்பி எல்லாரும் என் கூட இருக்கீங்க, நீங்க வரீங்க, பாப்பா ஃபங்க்ஷன்னாலும் சரி, பர்த்டேனாலும் சரி, நல்லது எல்லாத்துக்கும் நீங்க வீட்டுக்கு வரீங்க, போறீங்க, எல்லாம் இருக்கு. அப்போ நம்மளை சுத்தி எப்பயும் 10 பேர் 20 பேர் ஜேன்னு இருப்பான். திடீர்னு எஸ்டிஆர்பி ஸ்ரீநாத் டேக் ஓவர் பண்ணிட்டு என்னை தூக்கி போட்டாங்க. ஓகேவா, என்னை தூக்கி போட்டாங்க. நான் தனியா இருக்கேன். அப்ப என் கூட யாருமே இல்ல அப்படின்ன போது நான் தனியா இருக்கும் போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படிதான் அவருக்கு ஆச்சு. ஒரே நாள்ல எல்லா பாதுகாப்பும் போச்சு, ஒரே நாள்ல கட்சி இது போச்சு. அவரு கூட யாரு பேசினாலும் உங்களையும் ஃபயர் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு காலைல அந்த இப்ப கூட யூடியூப்ல போட்டு பாருங்க, அந்த வீடியோ இருக்கும். அவர் வீட்டு வாசல்ல யாருமே இல்ல, வெறச்சோடி கிடக்குது வீடே, அந்த ஏரியாவே வெறச்சோடி கிடக்குது. அவர் தனியாளா இருப்பாரு, அவ்வளோ சீனியர் பாலிட்டிஷியன் எல்லாம் பார்த்தவர் அப்படியே தனியா நிப்பாரு. எப்படி இருக்கும் அவரோட மைண்ட் செட் பாரு. மக்கள் இருக்காங்க, திருப்பி மக்கள் இருக்காங்க, பட் ஆனா மைண்ட் செட் யோசிச்சுப்பாரு, நொறுங்கி போயிருப்பாரு. சான்ஸே இல்ல, அவர் யாருமே நம்ப மாட்டார். செங்கோட்டையன் சார் அவ்வளவு டிஃபரன்ஸ். அதான் சொல்றேன், மக்கள் ரெகக்னைஸ்ட் ஹிம், பட் ரியாலிட்டி இப்ப கூட அந்த வீடியோ எடுத்து பாருங்க, அவர் வீடு காலியா இருக்கிறத காமிப்பாங்க. ஒரு கட்சிக்கார் இருக்காது, ஒரு கொடி இருக்காது, மொத்தமா அவரை வாஷ் அவுட் பண்ணிட்டோம், அவர் அவ்வளவுதான் முடிச்சிட்டோன்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன். காலையில 11 மணிக்கு வந்தது. எதுல வந்தது? பிஹைண்ட் வுட்ஸ்ல எதுலயோ வந்தது, ஞாபகம் இருக்கா? நீங்க பார்த்துதான் தெரியும். செங்கோட்டையன் சார் ஜாயினிங் டிவிகே இஸ் a game changer. கண்டிப்பா சுயநலமும் கர்வமும் இருக்கின்ற இடம் அந்த சாம்ராஜ்யம் அழியும். கொளத்தூர்ல ஸ்டாலின் சார் தோத்ததெல்லாம் என்னால இப்ப கூட நம்ப முடியல. ஒரு ஸ்டாண்டிங் சிஎம் எலெக்ஷன்ல தோக்குறதுன்னா என்ன விளையாட்டா? ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணி இல்லாம ஒரு கட்சி 1 crore above ஓட் ஹிஸ்டரி, அதுவும் இல்லாம ஒரு நியூ கமர் வந்து ஜெயிக்கிறதுன்றது நடந்ததே இல்லை. எம்ஜிஆர் சார் வரப்போதே பாதி ஜெயிச்சுட்டு டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வந்துதான் வந்தாரு. டைரக்டா எம்ஜிஆர் சாரே எலெக்ஷனுக்கு வரல. எம்ஜிஆர் சாரோட நம்ம சொல்லணும்னா அவர் எலெக்ஷன் டைரக்டா பேசவே பண்ணல, டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வந்துதான் நின்னாரு. இவங்க டைரக்ட் ஃபர்ஸ்ட் டைமர், டைரக்ட் எலெக்ஷன், எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா ஸ்டேட் எலெக்ஷன், அப்படியே வின்னிங். இதெல்லாம் சான்ஸே இல்லை. இதுக்கு முன்னாடி கவுன்சிலருக்கு ரெடி ஆகல, எதுவுமே ரெடி ஆகல, அப்படியே ஜெயிச்சாச்சு. எஸ்டிஆர்பில டிவிக்கே ரெஃபரன்ஸ் வருமா? வராது ப்ரோ. எஸ்டிஆர்பி இஸ் அ பப்ளிக் ஃபோரம், அது வேற. அதுல எல்லா ஒப்பீனியனும் இருக்கும், எல்லாரும் இருப்பாங்க. எப்பயுமே பப்ளிக்கா எல்லாரும் இருக்க இடத்துல நம்ம இது பண்ண முடியாது, அது காமன் ஃபோரம். இப்ப இங்கே லெஜண்ட் ஃபேமிலி என்னோடது, இங்க நான் என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு என்ன தோணுதோ நான் பேசலாம். அங்க எனக்கு என்ன தோணுதோ பண்ண முடியாது, ஏன்னா அது பப்ளிக் ஃபோரமா மாறிச்சு. லெஜண்ட் சர்வர்ல இருந்து அது எஸ்டிஆர்பி சர்வரா மாறியே 2.0லே மாறிடுச்சு. 1.0 வரைக்கும் தான் லெஜண்ட் சர்வர், 2.0ல இருந்து அது காமன் சர்வர் ஆயிப்போச்சு. சென்னையில 2 தான் வின் பண்ணிருக்காங்க. 1 உதயநிதி சாரு, 2 இவரு நம்ம அவர் பேர் என்ன, விஜயபாஸ்கர் இல்ல, அவர் பேர் மறந்து போச்சு, இந்த அறநிலையத்துறை மினிஸ்டர், ஐயோ நல்ல பேரு அவரு. சென்னையில 2 தான், சேகர் பாபு. அவரும் உதயநிதி சாரும் ஜெயிச்சிருக்காங்க, 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க சென்னையில. மற்றபடி எல்லாமே வாஷ் அவுட். ஃபுல் மேனேஜ்மெண்ட் சரியில்லை டீம்ல. 3 இயர்ஸா திஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபெயிலிங் அண்ட் SA-20 அண்ட் MLC-2 hope they ப்ரோ. தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு ஸ்கோப்பே இல்லை ப்ரோ. அது பெரிய பாலிடிக்ஸ் கணேஷ் ப்ரோ, அதுக்குள்ள போகாதீங்க. தமிழ்நாடுல ஒரு நார்மல் பிளேயராலலாம் வரவே முடியாது. நீங்களும் நானும் கிரிக்கெட் ஆடி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் நமக்கு சான்ஸ் கிடைக்காது. அதாவது நம்ம ரியல் லைஃப்ல ஒர்க்கிங்ல எப்படி கோட்டா இருக்கு, இந்த இது கேஸ்ட் கோட்டானா அந்த மாதிரிலாம் இருக்கு போல, எனக்கு தெரியல. நான் நிறைய அதை பத்தி பேச விரும்பல. அதனால நீங்களும் நானும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நான் போக முடியாது கிரிக்கெட்ல. நீங்க போக முடியுமா? நீங்க தான் சொல்லணும். ஸ்டெஃபன் போலாம் கிரிக்கெட்ல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீநாத் போலாம் கிரிக்கெட்ல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல சிஎம் லெஜண்ட். ஆமா, நமக்கு சப்ஸ்கிரைபரே 50,000 தான்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? சப்ஸ்கிரைபரே வெறும் 50,000டா. சப்ஸ்கிரைபர் ஓட்டு வச்சா கூட 1 மில்லியன் 2 மில்லியன் இருந்தா தான் நமக்கு ஓட்டு. சப்ஸ்கிரைபரே 50,000 வச்சுக்கிட்டு எங்க இருந்து ஓட்டு விழுவுறது? நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைட்ல. ஜோசப் விஜய் ஆகிய நான், அந்த சீன் பார்க்கணும் ப்ரோ, அந்த சீன் பார்த்தே ஆகணும். ஜோசப் விஜய் ஆகிய நான், ஜோசப் விஜய் ஆகிய நான்
அரசியல் காப்பு சட்டத்தின் படி கடைபிடிப்பேன். அந்த இது பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அதை பார்த்துட்டு 8 மணிக்கெல்லாம் வந்துருவேன் லைவ். நோ ரீசன்ஸ் நீடட். லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன். அவ்வளவுதான். அதுக்கு ரீசன்லாம் வேணாம். ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். உன் பேரே வரலாறு, அருகாதவன் அறியாதவன், அறியாதவன். 8 மணிக்கு வரேன் ப்ரோ. 8 o'clock லைவ் until 2. இதே தம்ப்நெயில் ரீஸ்கெடியூல் பண்றேன். என் பேரே வரலாறு. லவ் யூ ஆல். See you tonight. Bye bye.